மோசேயின் ஆசனம். வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். யூத மார்க்கத்தில் வேதபாரகர் பரிசேயர் ஆகியோரின் ஊழியங்களை இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கிறார். அவர்கள் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருப்பதாக கூறுகிறார். ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை இவர்கள் உபதேசம் பண்ணி வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். இவர்கள் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறார்கள். யூத மார்க்கத்தின் ஆலோசனை சங்கத்திற்கு இவர்கள் ஒப்பானவர்கள் அல்ல. இவர்களுடைய அதிகாரம் வேறு, ஆலோசனை சங்கத்தின் அதிகாரம் வேறு. பரிசேயரும் வேதபாரகரும் நியாயப்பிரமாணத்தை வியாக்கியானம் பண்ணி அதை ஜனங்களுக்கு போதிப்பார்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நியாயப்பிரமாணத்தை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று இவர்கள் ஆலோசனை கூறுவார்கள். மோசேயின் ஆகமங்கள் ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களில் வாசிக்கப்பட்டு வருகிறது. பூர்வ காலம் தொடங்கி சகல பட்டணங்களிலும் அந்த ஆகமங்களை பரிசேயர்கள் பிரசங்கித்து வருகிறார்கள். மோசேயின் ஆகமங்களை பிரசங்கிப்பதே பரிசேயரின் ஊழியம். யூத மார்க்கத்தார் மத்தியில் இது நீதியான ஊழியமாகவும் மதிப்புமிக்க ஊழியமாகவும் கருதப்பட்டு வருகிறது. நியாயப்பிரமாணத்தை குறித்து விசாரிப்பதற்கு யூத மார்க்கத்தார் மத்தியில் பரிசேயரை போலவும் வேத பாரகரைப் போலவும் வேத பண்டிதர்கள் தேவைப்படுகிறார்கள். பரிசேயர் வேத பாரகர் ஆகியோரின் ஊழியம் மிகவும் நல்ல ஊழியம். ஆனால் இந்த நல்ல ஊழிய ஸ்தானத்தை மோசமான இவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். தங்களுடைய ஊழிய ஸ்தானத்திற்கு தகுந்தபடி இவர்கள் நடந்து கொள்வதில்லை. இவர்களுடைய துன்மார்க்கத்தின் மூலமாக அந்த ஊழிய ஸ்தானங்களுக்கே அவப்பெயர் உண்டாகி இருக்கிறது. சில சமயங்களில் நல்ல பதவிகள் மோசமானவர்கள் கைகளில் வந்துவிடும். அதற்காக அந்த பதவிகளை நாம் குறை கூற முடியாது. அந்த பதவியில் இருக்கும் தகுதியற்றவர்களே அந்த பதவிகளை களங்கப்படுத்தி விடுகிறார்கள். மாயக்காரரின் சுபாவங்கள். போதகருக்குரிய மரியாதையை எதிர்பார்க்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு பெரிய வேலை கொடுக்கிறார்கள், தாங்கள் ஒரு வேலையும் செய்வதில்லை. மனுஷருடைய புகழ்ச்சியை விரும்புகிறார்கள், தங்கள் மார்க்க பாரம்பரியத்தின்படி நடக்கிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களை நாடுகிறார்கள். ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களை விரும்புகிறார்கள். மனுஷர் தங்களை புகழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தங்களுக்கு பெரிய பட்டங்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சத்திய மனுஷரையும் அவர்களுடைய ஜீவனையும் கொள்ளையிடுகிறார்கள். சத்தியத்தையும் ஜீவனையும் புறக்கணிக்கிறார்கள். விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறார்கள். பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுகிறார்கள். ஒருவனை தங்கள் மார்க்கத்தானாக ஆக்குவதற்கு பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் தேவனிடத்தில் யாரையும் வழி நடத்துவதில்லை. தங்களுடைய மார்க்கத்தார் ஆனவர்களை மாய்மாலத்தில் பழக்குகிறார்கள். தேவனுடைய வார்த்தையை உபதேசிப்பதில்லை. அவர்கள் சத்தியத்திற்கு குருடராக இருக்கிறார்கள். தங்கள் சுய ஆதாயத்திற்காகவும் தங்கள் சுய மகிமைக்காகவும் ஊழியம் செய்கிறார்கள். கொசு இல்லாதபடி வடிகட்டுகிறார்கள், ஆனால் ஒட்டகத்தை விழுங்குகிறார்கள். வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறார்கள், ஆனால் அவர்களுடைய உட்புறம் அசுத்தமாக இருக்கிறது. மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறார்கள், ஆனால் தங்கள் ஜீவியத்திலும் நடத்தையிலும் மாயமும் அக்கிரமமும் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். தங்கள் முற்பிதாக்களை விட தாங்கள் பெரிய நீதிமான்கள் என்று காண்பிக்க விரும்புகிறார்கள்.